தற்போதைய அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 4219 மையங்களில் 9 லட்சம் மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். இதுகுறித்த தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் மனுஷா. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று 2025-26ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்வு இன்று முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என 12,467 பள்ளிகளை சேர்ந்த 8,82,806 மாணவிகள் இந்த தேர்வுல பங்கேற்காங்க. தனி தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் 25,801 மாணவர்கள் இந்த தேர்வுல பங்கேற்காங்க. சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை, புழல் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள சிறைவாசிகள் 395 சிறைவாசிகள் இந்த 10ஆம் பொதுத் தேர்வை தேர்வு எழுதுகிறார்கள். ஒட்டு மொத்தத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் 9,09,002 பேர் இந்த தேர்வுல பங்கேற்பாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 219 மையங்கள்ல இந்த தேர்வானது நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில 841 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மொத்தம் 63,369 மாணவ மாணவிகள் இந்த தேர்வுல பங்கேற்காங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில 31,352 மாணவர்களும், மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 32,037 மாணவிகளும் இந்த தேர்வு எழுதிருக்கிறாங்க. அதே போல தனி தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் 3004 தனி தேர்வர்கள், புழல் சிறை உள்ளிட்ட சென்னை உள்ளடக்கிய சிறைகள்ல இருக்கக்கூடிய 300 சிறைவாசிகள் 10ஆம் வகுப்பு பொது தேர்வை தேர்வு எழுதுறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வினாத்தாள்கள், பாதுகாக்கப்பட்ட வினாத்தாள்கள் வைக்கப்பட்ட பகுதி 12 பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு மையங்கள்ல இருந்து இந்த வினாத்தாள்கள் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு முடிந்து இந்த விடைத்தாள்கள், மாணவ மாணவிகள் எழுதிய விடைத்தாள்கள் 5 மையங்கள்ல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக சென்னை முழுவதும் 67 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு அதன் வழியாக மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய விடைத்தாள்கள் கொண்டு செல்லப்படுகிறது. தேர்வு பணியை பொறுத்த வரைக்கும் 300 முதன்மை கண்காணிப்பாளர்களும் 500 ஆசிரியர்கள் பறக்கும் படைகளும் பங்கேற்காங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த ஆசிரியர் அல்லாத 1200 பேர் இந்த தேர்வு பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா சென்னையை பொறுத்த வரைக்கும் 6400 பேர் இந்த தேர்வு பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அசோக் நகர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகள்ல இன்று காலை 9 மணி முதலே மாணவர்கள் பள்ளிக்கு வர தொடங்கி தற்போது இந்த தேர்வானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக காலை 10 மணிக்கு தொடங்கி இருக்கிற இந்த தேர்வு ஆனது முதல் 15 நிமிடங்களுக்கு மாணவ மாணவிகள் வினாத்தாள்களை படிப்பதற்கு ஒரு 10 நிமிடமும், அதே போல தங்களது அடையாளங்களை விடைத்தாள்களில் எழுதுவதற்கு ஒரு 5 நிமிடமும், ஒட்டுமொத்தத்துல 15 நிமிடம் ஒதுக்கப்படுகிறது. அதன் பிறகு 10-15 மணிக்கு விடைகளை எழுத அனுமதிக்கப்படுகிறது. மதியம் 1:15 வரை இந்த தேர்வானது 3 மணி நேரம் நடைபெறுகிறது. அதன் பிறகு இன்று முதல் தமிழ்த்தாள் நடைபெறுகிறது. இது போல தமிழகம் முழுவதும் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி வரை இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுகிறது. மோனிஷா, ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.